உக்ரைனில் உள்ள தமிழர்களை மீட்பதற்காக சென்னையில் உள்ள அயலக தமிழர் நல ஆணையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது மாவட்ட வாரியாக மாணவர்களை பிரித்து அவர்களை தொடர்பு கொள்ளும் முறை, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன ஆகியவற்றை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இதுவரை பெற்றோர் மற்றும் உக்ரைனில் உள்ள மாணவர்களிடம் இருந்து 3200க்கும் அதிகமான மின்னஞ்சல்களும் 1800க்கும் அதிகமான செல்போன் அழைப்புகளும் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துள்ளதாக முதலமைச்சரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். என்ன பொசிஷன் சொல்ல முடியுமா? ஏதாவது உங்களால? சார், இப்போதைக்கு நான் இருக்கிறது சேஃப்தான் சார். போலாண்ட் பார்டர் பக்கத்துல இருக்கோம் சார். இப்போதைக்கு நாங்க என்ன நினைச்சோம்னா போலாண்ட் கிளம்பி போலாம், போலாண்ட் பார்டர் கிளம்பி போலாம்னு நினைச்சோம் சார். ஆல்ரெடி நேற்று நைட்டு போனவங்க எல்லாம் போலாண்ட் பார்டர்ல 12 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க சார். தங்கறதுக்கு இடம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, உட்காரவும் முடியாம, லைக் -டிகிரில இருக்கு சார். போலாண்ட்ல -4 இருக்கு. அவங்க 12 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க சார். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எப்படி போலாண்ட் பார்டர் போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சார். போறதா வேணாமா அப்படின்னு. உங்களோட எத்தனை பேர் இருக்காங்கம்மா? நீங்க உங்களோட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க சார்? இப்போதைக்கு நாங்க 21 பேர் இருக்கோம் சார் தமிழ். இப்போ மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க சார். போலாண்ட் பார்டர் இருக்காங்க, அவங்க நின்றுட்டு இருக்காங்க சார். உக்ரைன் நாட்டில் உள்ள தனது மகளை மீட்க வேண்டும் என்று மதுரை ஆட்சியரிடம் பெற்றோர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கார்கிவ் நகரில் உள்ள தனது மகள் ஷிவானி குண்டுமழை பொழிவதால் பதற்றமாக இருப்பதாகவும் அங்குள்ள தமிழக மாணவர்கள் அனைவரையும் மீட்க வேண்டும் என்று தந்தை கோபாலகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலையில் கூட பேசினாங்க, நல்லா தான் இருக்கும்னாங்க. ஆனால் என்னென்னா அங்கே கடும் குளிர் -2 டிகிரிக்கு மேலே போயிட்டு இருக்கனால அவங்க எவ்வளோ தான் சேஃபாக இருந்தாலும் அவங்களால சரியான முறையில் அவங்களால இருக்க முடியல. அதே மாதிரி தண்ணி வசதிகளும் இல்லை, உணவு வசதிகளும் இல்லை. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்காங்க. தயவுசெய்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் நல்ல விதமாக உதவுவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். உக்ரைனில் சிக்கியுள்ள புதுச்சேரியை சேர்ந்த 10 மாணவர்களை பத்திரமாக மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களை மீட்க வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆட்சியர் உதவி எண்களை அறிவித்திருக்கிறார். உக்ரைன் நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இதர நபர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வருவதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நேற்றைய தினம் ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள். உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் தங்களது மகன்களை மீட்க கோரி திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியரிடம் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பூண்டி ஒன்றியம் அல்லிக்குடி கிராமத்தை சேர்ந்த சத்யநாராயணன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கோரிக்கை மனு அளித்தனர். உக்ரைனில் 2 நாட்களாக உணவின்றி சிக்கி தவிக்கும் தங்கள் மகன் ருத்திக்கை மீட்க வேண்டும் என்று செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த பூங்காவனம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ருத்திக் என்ற எங்கள் மகன் உக்ரைனில் இப்போ 3வது வருஷம் MBBS படிக்கிறான், மருத்துவ படிப்பு. இப்போ அங்கே போர் நடக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. 2-3 நாளாகவே பையன் அங்கே சாப்பிடாத மேலாம் இருக்கான். எப்படியாவது முதலமைச்சர் எப்படியாவது இது பண்ணி விடணுங்க, கொஞ்சம் காப்பாற்றி விடணும் பையனை.